அயோக்கிய ராஸ்கல். யாரா நீ? நீயா? தெரியாதையா பேசு. அத கொடுத்து வாங்க. ஓஹோ, அப்படியா? ஐயா சாமி, என்ன ஏன் கல்லால அடிச்சீங்க? எங்க மாடுகளை ஏன் துரத்துனீங்க? அதனால அடிச்சேன். உங்க மாடு எங்க காட்டுல மேய்ஞ்சது, அதனால பவுண்டரியில அடைக்க விரட்டினேன். அப்படியா? போய் டேய், ஏன் போய் சொல்ற? அது வரையில எங்க இல்ல. இப்ப நீ நிக்கிற இடம் கூட எங்களுக்கு தான், புரியுதா? ஓஹோ, இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரி நீதானா? ஆமா. பக்கத்து எஸ்டேட்லயே நான் இருக்கிறேன். உன்னை நான் பார்த்ததே இல்லையே, வெளியே வர்றதே இல்லையா? தினம்தான் வர்றோம். உன்னை பாக்குறீங்க சத்தமா? ஆமா, பையன் அக்கா மகன். அக்கா மகனா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயா, ஒண்ணு எனக்கு பிடிக்கல. என்னடா இங்க இனிமே நமக்குள்ள எல்லா தொல்லையே வேண்டாம், சமாதானமா போயிடுவோம், ஒன்னாயிடுவோம். பொடிப்பட முரட்டுற கரடி, உன் அக்காவுக்கு இப்படி ஒரு வாள் எங்க இருந்து வந்து பிறந்துச்சு? இருக்கிறீங்களா? ஒண்ணு சந்திக்கிற விதத்துல சந்திக்கிறேன். அம்மா, அக்கா, ஏண்டா பாபு படிக்காம எங்கடா போய் முடிச்சுட்டு வர? படிப்பு படிப்பு படிப்பு, எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். விஜயா, நமக்கு இருக்கிற ஒரே ஆண் துணை இவன் ஒருத்தன் தான். இவனும் படிக்காம ஊர் சுத்தனா எப்படி? நான் ஒண்ணும் ஊர் சுத்தல. நான் மாடுல பக்கத்து எஸ்டேட்காரன் போர்டிங் அடிக்க போனான். உண்டியல் எடுத்து ஓடி அடிச்சேன். சித்தி கையை பிடிக்க போனான். பட்டுன்னு ஒண்ணு போட்டேன். கையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். விஜயா, ஆமாக்கா, பாபு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்கிறது நிரூபிச்சுட்டான். அதை பார்க்க நீதான் கொடுத்து வைக்கல, எனக்கு மட்டுமா? இந்த சிங்கக்குட்டியை பார்க்க அவருக்கு கூட தான் கொடுத்து வைக்கல. எது சொன்னாலும் உனக்கும் புருஷன் நினைப்புதான். சதா அவரை நீ நினைக்கிற தவிர அவர் உன்னை நினைக்கிறதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா கண்ணு. எனக்கு எல்லாம் தெரியுக்கா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கெல்லாம் இருந்தா சிரிப்பேன், இல்லாதப்போ உன் புருஷனையே நினைச்சு அழுவேன். அக்கா, நாங்கெல்லாம் துணைக்கு இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது. நான் என்ன பத்தி வருத்தப்படல. பக்கத்து எஸ்டேட் ஆளு உன் கையை பிடிக்க வந்தான்னு பாபா சொன்னதுமே உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணுமே தான் கவலைப்படுறேன். எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். கொஞ்சம் சிரிமா. சிரி மாட்டேன். போறோம் போறோம், போய் படி போ. இந்த வருஷமே என் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சு திருமணம் சீர சிறப்புமா நடக்கணும். நீ தெரிஞ்சு விட்டோம். பாடத்துல பிரகலாதம் பிறந்த போதே பிரகலாதம் பிறந்த உடனே இரண்டனுக்கு தலைவலியே ஆரம்பமாயிடுச்சு. ஏன் சித்தி, இரண்டிய ரொம்ப கெட்டவனா? கெட்டவனா? இதயமே இல்லாத ஒரு அரக்க. நான் சொன்ன பேச்சு கேட்கலங்கிறதுக்காக பெத்த புள்ளியே சித்திரவதை செஞ்சான். அப்புறமா யானையை விட்டு மெரிக்க சொன்னான். ஐயோ, எனக்கு இந்த கதையே பிடிக்கல. ஏண்டா, எந்த அப்பனாவது பெத்த பிள்ளைய கொல்ல சொல்லுவானோ? ஏண்டா சொல்ல மாட்டான். உங்க அப்பா உன்னையும் உங்க அம்மாவையும் அனாதை அலை விட்டு போகலையா? சித்தி, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? உங்க அப்பாவை நான் எங்கடா பார்த்தேன்? ஏன் சித்தி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தது நீ பாக்கலையா? கல்யாணம் எங்க நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம போயிட்டாங்க. சித்தி, அம்மா ஏமாத்தி அப்பா தானே கூட்டிட்டு போனாரு? ஆமா சித்தி, அப்பா தான் இருங்க. அப்பா நேர்ல வந்தா மண்ணை ஓடிப்பேன். பாபு, 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 நல்லா இருக்கிற நீ பாட சொல்லி கொடுக்கிற லட்சணம். பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இப்ப நீ சொல்லி கொடுக்கறது அவன் மனசு அப்படியே பதிஞ்சு போயிடுமே. இவன் அப்பா ஒரு ஐயா கிண்ணி இவனுக்கு நல்லா தெரியட்டும். நிறுத்து. எனக்கு என் புருஷனுக்கு நான் ஒட்டாம போயிடுச்சு. பிள்ளைக்கும் தகப்பனுக்கு அப்படி ஆயிடும்படி செய்தாது. அக்கா, அக்கா, நான் வேணும் இப்படி செய்யலக்கா. ஏதோ தெரியாதனமா என்ன மன்னிச்சிருக்கா. யார்? இந்த எட்டு முதலாளியுடைய தம்பி. ஆனா அதிகாரத்துல அண்ணன். குட். நீங்க கூலிக்கு வேலைக்கு வந்தோம். உங்க தயவால கூடவே இருக்கிற பாக்கியசாலி ஆயிட்டோம். உங்க வேலை என்ன? நீங்க சொல்றதுக்கு தலையாட்டணும், காற்று ஆளு மேல கை நீட்டணும், அப்புறம் அழகான பெண்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கணும். யாரும் கிடைக்கல. பக்கத்து எஸ்டேட்லயே பச்சை கிளி ஒன்று இருக்குதடா. அது நேர் வழி போற கிளி. கெட்ட எண்ணத்தோடு பார்த்தாலே கத்தும். அதை மீறி பக்கத்துல போனா கொத்தும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அவ இங்க வந்தாங்க. வாய்மையே வெல்லுமடா
மனிதரை கூச வைக்கும், நேருக்கு நேர் உண்மை பேச வைக்கும், வாழ்வில் நெறி கெட்ட மனிதரை கூச வைக்கும், வாய்மையே வெல்லுமடா, அதன் வழியே நாமும் செல்வோமடா, வாய்மையே வெல்லுமடா. பாதையில் மாறாதே, பொறுப்பை என்றும் மறவாதே, போகும் பாதையில் மாறாதே, பொறுப்பை என்றும் மறவாதே, வேகத்தை சிறிதும் குறைக்காதே, விவேகத்தை மட்டும் இழக்காதே, வேகத்தை சிறிதும் குறைக்காதே, அதன் வழியே நாமும் செல்வோமடா, வாய்மையே வெல்லுமடா. பணிய வைத்தே, இகழ்பவர் வாயால் புகழ வைத்தே, எதிர்ப்பவர் தம்மை பணிய வைத்தே, இகழ்பவர் வாயால் புகழ வைத்தே, இவன் முகல் அருள் புரிவான் இங்கு என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே, இறைமல் முருகல் அருள் புரிவான் இங்கு என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே, என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே, என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே. போங்கடா, நீங்க போய் ஓய்வு எடுத்துங்க. தோட்டத்தெல்லாம் பால் பண்ணுது. வா, இந்த பவுடர்ல அடிச்சு வைக்கிறேன். என்னடா எங்க கூப்பிடுற? வீட்டால வர மாட்டேங்குது, சொர்க்கனால போக மாட்டேங்குது. யாரோட குதிரை இது? இங்கம்மா, இது என் குதிரை. ஓஹோ, உன் குதிரையா? ஆமா. இது எங்க தோட்டம். இந்த குதிரை மேய்க்கிறதுக்காக போட்டு வைக்கல. ஓஹோ, அப்படியா? தெரியாதமா வந்து மேய்ச்சிருமா, மன்னிச்சிருமா. முடியாது, இந்த தோட்டத்தெல்லாம் பால் பண்ணிட்டு இனிமே இந்த பக்கமே வராம பாத்துக்கிறேன். போதுமா? அதெல்லாம் நடக்காது. நான் இந்த குதிரை பவுண்டரியில அடைக்கத்தான் போறேன். வேண்டாம், தொடாதே, இது பொல்லாத குதிரை. இந்த மாதிரி குதிரை நான் எத்தனையோ பார்த்து ஓட்டிருக்கேன். சொன்னா கேளு, நீ எத்தனையோ குதிரைய பாத்துருக்கலாம், ஆனா இது என் குதிரை, ரொம்ப பொல்லாத குதிரை. அதுவும் பொம்பளை பயன்படுத்துற இந்த குதிரை என்ன செஞ்சிடும் பாத்துருவோமே. இத பாரு, சொன்னா கேளு, மறுபடியும் சொல்றேன், இது புரட்டு குதிரை, மீறி போன ஆபத்துல மாட்டிக்கிற. கேட்டிய இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறதுக்குன்னு உன் குதிரையை முரட்டுத்தனமா பழக்கி வச்சிருக்கியா?
இப்படி ஒரு அழகான பொண்ணு என் குதிரை மேல ஏறும் தெரிஞ்சிருந்தா பாதோ தோது பண்ணி வச்சிருக்கேன். என்னடா பண்ண? இரு சந்திரன் வரட்டும், உன்னையும் என் குதிரையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது, நான் வரேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க கோபம் எல்லாம் எங்க போயிடுச்சு? என்னங்க இது, என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க, கோபம் எப்படி இருக்கும்? யார் இந்த பட்டு பசங்க? எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் வரட்டுங்களா? வாங்கடா, என்ன பேர் இங்கே வந்துட்டீங்களே, வாங்கடா. அண்ணா அண்ணா, உரிமை உள்ளவன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தர் எப்படி மேனேஜரா வர சொல்லலாம்? உரிமை பந்தத்துலதான், பங்கல இல்ல. இது நானே சம்பாதிச்சது, வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வெளிநாடு போயிருந்த போது 7 வருஷம் நான் நாயா பாடுபட்டு இருக்கிறேன். டேய், நாயா பாடுபடலடா, பேயா ஆட்டம் போட்டிருக்கேன். ஆஸ்தியை அழிச்சிட்டா? ஆஸ்தியை மட்டும் இல்லடா, அந்தஸ்தையும் அழிச்சிட்டு. நான் இல்லாத சமயத்துல காட்டையோ கழனியோ விலை பேசி எஸ்டேட்டை பெருசாக்கிறதுக்கு பதிலா பெண்களோட கற்ப விலை பேசி கலங்கத்தை பெருசா சம்பாதிச்சு. யார் சொல்ற? நான் தான்டா சொல்றேன். பணத்துக்காக நீ செய்ய பாதகங்களை மறைக்கிறதுக்கு உனக்கு 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு நன்றி உள்ளவங்க 4 பேர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க தான் அடிக்கடி எனக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஐயா, வா தம்பி, வா. வணக்கங்க. வணக்கம். வா தம்பி, வா. உட்காரு தம்பி, சும்மா உட்காரு. சொன்னபடியே வந்துட்டியே. பாலு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னானே, ஆமா, அது இவன் தான். அப்படியா? வணக்கங்க. கைய தூக்கடா, மரியாதை தெரியாதவன். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தமே, இந்த புது மேனேஜர் வரலாம். ஓஹோ, இனிமே இவர் அதிகாரத்துல நான் இருக்கணுமா? ஆமா. அப்படி இருக்க என்னால முடியாது. போய் தொலையாண்டா. இருங்க ஐயா, என்னால உங்க குடும்பத்துல குழப்ப வேண்டாம். நானே தம்பி, இவனை பத்தி உனக்கு தெரியாது. கெஞ்சனா மிஞ்சுவான், மிஞ்சனா கெஞ்சுவான். என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்தவர். நீங்க தான். அது உனக்கு புரியுது, இங்க புரியலையே. புரியறதுனால வேண்டாம் வயிறே எரியுது. சே, இவங்கிட்ட என்ன பேச்சு? வா தம்பி, சாப்பிட்டு பிறகு பேசுவோம். நீங்களும் வாங்கல. இப்பவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீ போய் சாப்பிடு. எங்க அந்த பொண்ணை உணர்ந்துட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அதோ அவன் தான் எங்க அடிச்சுப்பட்டு அவளை காப்பாத்திட்டான். ஆஹா, சரி, அவனை வச்சே நான் காரியத்தை முடிச்சிடுறேன். அதுவரை இல்ல, அவன் கண்ணில் நீங்க பற்றாதீங்க. குட்டு வழியாய் போ. போங்க. சரி. வைத்தியா, அறிவு கட்ட மாமா, 4 நாள்ல தீர வேண்டிய வியாதிக்கு 48 நாள் மருந்து கொடுத்து ஊரை ஏமாத்துற. அதே மாதிரி நினைச்சா என்னையா? உன் பொண்ணை தர்றேன் எத்தனை நாள் ஏமாத்துற? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன்.
என்னால முடியல உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப. ஏ அத்தா, இத பாரு, நீதான் என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்படியே இப்படி எல்லாம் தப்பா பேசுறேன். இது பாரு, ஒழுங்கா மரியாதையா 4 காசு சம்பாதிக்க வழி பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன். 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? இந்தா உங்ககிட்ட என்ன பேச்சு? அப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையில தாலி கட்டுவேன். நீயா? துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? சரி எனக்கா? எடுக்க வந்தியா? ஏன் எடுக்க வந்த? வைத்தியா தொலைஞ்சு போ. ஐயோ, அட பாவி, அநியாயமா ஒருத்தரை சுட்டுட்டியே. ஐயோ, வெறும் டீயா அனாவசியமா என் மேல பழிய போடாதியா. சத்தியமா நான் சுடல. ஏடா உட்கார்ந்து போய் ஏன்டா இந்த ஆளு சுடுத்தல? ஐயோ ரத்தம் வழியுது. ஐயா தெரியாதனமா செய்துட்டா. ஐயா மன்னிச்சுங்க. மருமா சுடலையா? தோட்டத்துல தகராறு, பங்காளி என்ன சுட்டுட்டான். இல்ல உருப்படாத பையன், நீ சும்மா நிக்கிறியா? தவிக்கிறாரு ஏதான். மாளாவட்டியா இருக்கிற அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் மரியாதை இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். அக்கா, நீ என்ன தப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேங்கிறத நீ நினைச்சிருந்தா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்திருப்பியா? இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே நீதான். உன் கல்யாணத்துக்கு முன்னால நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது நிறுத்து. நீ வெளியூர்ல படிக்கும் போது நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்த ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை அப்பா விருப்பத்துக்கு விரோதமா காதலிச்சது நீங்க எல்லாரும் தடுத்தும் உங்க அன்பையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவரைதான் கட்டிக்குவேன்னு இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போனதும் இதையெல்லாம் நினைச்சுதானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நான் சொன்னதே வேற. புரியுது. பாபு பிறந்ததும் அத்தா என்ன கைவிட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போனதும் நீ மாதம் பணம் அனுப்பி எனக்கு உதவி செய்து நீ மறந்துட்டியானுதானு கேட்க போற. செய்த உதவியை சொல்லி காட்ட அளவுக்கு திருமணம் படிச்சவள் இல்ல. நான் அதை நினைச்சுதான் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறையலன்னு அப்பா இறந்தது நானே உன்னை தேடி வழிய வந்தேன். அப்படி வந்ததுக்கு நான் அடையிற கௌரவம் போதுமா? அக்கா, நீ என்னை விட பெரியவ இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. இத பாரு, அப்பாவுக்கு விரோதமா நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போறதுனால இருந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சாரு. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை, வாழோட போறது இல்லை. இருந்தாலும் பாபு பேர்ல பாதி எழுதி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். அக்கா, மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பழைய நிகழ்ச்சிகளை நினைச்சு வேதனைப்படுறதை பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்ககிட்ட சொன்னா பூர்வீக சொத்தை விற்காதேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லல. தங்கச்சி, உன் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இந்த காரணத்தை முதல்ல சொல்லியிருந்தா தெளிவாகி இருக்கும். நீயும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டேங்கிற எண்ணத்துலதான் நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். தங்கச்சி, அக்கா, ஓஹோ, என்ன ஏமாத்துறதுக்காக மருந்து வருங்களா? வாங்க வாங்க. அடச்சி, நீங்களா? நான் அவர் வராருன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தீங்களா? இருங்க அப்புறமா பேசிக்கிறேன். இப்போ பேசலாமே. நீங்களா? ஆமா, என்ன தெரிவிச்சுட்டா இங்க வந்தியா? ஆமா. இல்ல, உன் பேரு? விஜயா. ஊரு? இதே ஊரு. வீடு? பக்கத்து ஸ்டேட்ல. துணைக்கு அக்கா இருக்காங்க. இனிமே நீ துவக்கலாம். எது? விசாரணையா? ஓஹோ, அப்படியா? உங்க பேர்? பாலு. ஒண்டிக்கட்ட இந்த மருதமலை ஸ்டேட் புது மேனேஜ். அறிமுகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம்? விஜயா.
பகலில் வட்ட நிலவு வந்ததும் எப்படியோ அது பத்தரை மாற்று முத்திரை போட்டி கொண்டதும் எப்படியோ அது எப்படி எப்படியோ பட்டுச்சி வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ அது வந்தது வந்ததையோ கொட்டி கிடக்கு கொள்ளை அழகு வெட்ட வெளியினிலே நீரை கொட்டும் அருவியிலே கொட்டி கிடக்கு கொள்ளை அழகு வெட்ட வெளியினிலே நீரை கொட்டும் அருவியிலே கிட்டும் வகையினிலே சுகம் கிட்டும் வகையினிலே அது தொட்டாடத்து கட்டித் தழுவும் கிட்டும் வகையினிலே சுகம் கிட்டும் வகையினிலே பட்ட பகலில் வட்ட நிலவு வந்ததும் எப்படியோ அது பத்தரை மாற்றும் முத்திரை போட்டு கொண்டதும் எப்படியோ அது எப்படி எப்படியோ முட்டு முகப்பு எட்டிய பார்ப்பதென்ன எட்டி எட்டிய பார்ப்பதென்ன முட்டு முகப்பு எட்டிய பார்ப்பதென்ன எட்டி எட்டிய பார்ப்பதென்ன முத்துத்திரிப்பு என்னையும் கேட்பதென்ன அதை என்னையும் கேட்பதென்ன அது முத்துத்திரிப்பு என்னையும் கேட்பதென்ன அதை என்னையும் கேட்பதென்ன சுட்டும் விழிகள் விட்ட அழைப்பில் வந்தது வந்ததையோ சுடர் பட்டுச்சி வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ அது வந்தது வந்ததையோ பட்டு கருப்பு பாயை விரித்து விடு கூந்தல் பாயை விரித்து விடு பட்டு கருப்பு பாயை விரித்து விடு கூந்தல் பாயை விரித்து விடு பக்கம் இருந்து பூவை பறித்து விடு தாமரை பூவை பறித்து விடு நீ பக்கம் இருந்து பூவை பறித்து விடு தாமரை பூவை பறித்து விடு பட்ட பகலில் வட்ட நிலவு வந்தது எப்படியோ அது பத்தரை மாற்றும் முத்திரை போட்டி கொண்டதும் எது கிடைக்கணுங்கிறது நீயும் நானே நினைச்சா கிடைக்காது. இதுக்கெல்லாம் அத மாதிரி மேல உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவன் பார்த்து குடிக்கணும் ஐயா. என்ன வந்து ரொம்ப தொல்ல வேண்டாம், என்ன வெடி ஆன முதலாளி ₹1 பணம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுங்க, சம்பளத்தை பிடிச்சிங்க. பையன் புத்திசாலி. முருகா நீ ஒண்ணு வாங்கி போடப்பா. கேட்கிறவங்களுக்கு குடியா என்னப்பா கோபு? ஏன்னா போன மாசத்துக்கு முதல் மாசம் கொலகாரம்பேட்டை குப்புசாமிக்கு பரிசு வந்துருக்கு. அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? அந்த சீட்டை சட்டையில வச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். போடுங்க, கொப்பி விஷயத்தையும் பாத்துக்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு வந்தா கடையை பாத்துக்க. வரட்டுமா? பத்திரமா வைக்கணும். எங்க வைக்கிறது? பேண்ட்டுக்குள்ள வச்சு சலவைக்கு போட்டா வீணா போயிடுங்க. வெரி குட் ஐடியா. கரைய தொப்பி விக்காத தொப்பி அங்க வச்சா முன்பணம் 3 லட்சம் சரியா இருக்குதான்னு எட்டி பாத்துக்கங்க. பாக்கி 7 லட்சம். பத்திரம் பதியும் போது மொத்தமா தந்துடுறோம். பத்திரம் பதிஞ்ச உடனே நாங்க இந்த எஸ்டேட்டை காலி பண்ணி கொடுத்த போதில்ல. அது எப்படிங்க? எப்ப விலை பேசி முன்பணம் கொடுத்தமோ அப்பவே எஸ்டேட்டை எங்க பொறுப்புல விட்டுற வேண்டியதுதான். ஆமா, நாம உடனே காலி செய்து கொடுக்கறதா நியாயம். நியாயம்தான். ஆனா யார்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு எப்படி போறது? அப்படியே இருந்தாலும் நம்ம எந்த வீட்டுக்குன்னு போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேனே, மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கு. அது ஐயாவுடையது தானே? அத கட்டி முடிக்க 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அப்படின்னா அந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். அந்த பங்களாவை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அது ஏங்க உங்களுக்கே நான் தரணும்? அதுல நான் கழிச்சுக்கிறேன். அப்ப சரி, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு. நாங்க அங்க போயிடுறோம், நீங்க இங்க வந்துருங்க. நல்லதுங்க.
இன்னும் 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரமா? இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வை, உங்ககிட்டே இருக்கட்டுமே. பாத்தியா, இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறதா எனக்கு பிடிக்காது. சரி சரி, என்கிட்டே இருக்கட்டும். அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டா? என்னது, பொம்பளை பிள்ளை பொழுது போன வேலையில எங்க போற? ரொம்ப முக்கியமான வேலை. சரி சரி, நான் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். வா சாப்பிடுவோம். சொன்னாலும் கேட்கமா? அவன் இல்ல, வா சீக்கிரம் வா. என்ன செய்யுவேன்? அண்ணா, பணம் பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. உன்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை அவங்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்துதானே. நாம விலை கொடுத்து வாங்கின கத்தி தானேன்னு அலட்சியமா அது மேல கை போட்ட முடியுமா? அவனை கத்தின்னு நினைக்கிறீங்க, உரையே அறுக்க போறான் பாருங்க. உரை நெருக்குனா அதையும் அறுக்கும். நேரடியாவே கேட்கிற, ஆயுள் புறாவை அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதானா? உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதிகாரத்தை மனைவிக்கு மாத்திடுறேன். அப்ப சரி, பக்கத்து எஸ்டேட்ல பெண் இருக்குது, அவங்க அக்காவை கேட்டு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. முடியாது, அதை மறந்துடு. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். முதல் வியாபாரத்திலேயே 10,000 ரூபாய் லாபம். அப்ப எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான் ஐயா. நம்ம எஸ்டேட் தேக்கங்காட்டு குத்தகை இதுவரைக்கும் 5,000 ரூபாய்க்கு போனதா கணக்கு. இப்போ அதை நான் 15,000 கொடுத்துட்டேன். வெரி குட் மேனேஜர், நீ வந்த உடனேயே லாபம் வந்துருச்சு. டேய், பாத்தியாடா, போக போகத்தான் தெரியும். இங்காம பேசுறேன். எங்க அண்ணனை நான் கொலை செய்தா என்ன போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? நான் செஞ்சா என்ன மட்டும் பிடிக்கலாம். அதனாலதான் சிங்கத்தை ஏவ சொல்றேன். அப்படின்னா புரியலையா? இந்த ஆளு ரொம்ப புத்திசாலி. சிங்கம் கொலை செஞ்சா யாரையுமே கைது செய்ய முடியாதுல்ல. ஓஹோ, அப்படியா? என்ன சொல்றேன், யோசிக்கிறேன். சம்மதம் தான் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கடமா இருந்தா அத நான் செய்யறேன். இல்ல, நானே செஞ்சு முடிக்கிறேன். பணம், இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சா நான் 25 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவேன். அப்புறம் நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஐயா, வெற்றி, காரியம் முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க மாறி வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, என்னப்பா, என்ன பெரிய முதலாளி செத்துட்டாருங்க. என்ன இறந்துட்டாரா? கண்ணு,